नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ॐ भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो ॐ ॐ शौं शरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं शौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பே சிவம், சுகமே சூழ்க. ஒரு திருக்குறள் பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். இது அன்புடைமை அப்படின்ற இதுல வர்றது. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அதாவது ஒரு பெரிய விஷயம் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, எதுக்காக நமக்கு குடும்பம்ன்ற ஒரு அமைப்பு? தனித்தனியா வாழ்ந்துட்டு அவங்க பாட்டுக்கு எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயாவது போகலாம். அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பு எதுக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றதான் இந்த குறள் தெளிவா விளக்குது. ஓகேயா? எதுக்காக குடும்பம்? அந்த ஒரு ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை, என்ன எல்லாமே ஒரு ஒரு நேர்கோட்டுல இருக்கிற மாதிரி அந்த குடும்பத்தோட கட்டமைப்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை, அது அத்தனையுமே என்னதான் சின்ன சின்ன சண்டைகள் அத்தனையும் வந்தா கூட அந்த அன்புன்ற ஒரு விஷயம் அந்த குடும்ப உறுப்பினர்களை இணைச்சு நிக்கும். அந்த உள்ள ஊடுருவி போறது அந்த அன்புன்ற ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த அது இருக்கிறதுனாலதான் அந்த குடும்பம் அப்படின்ற கட்டமைப்பே இருக்கு. எதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம்? ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றதா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க, அதுக்காக ஒரு முன்னோட்டம் மாதிரி ஒரு ஒரு அதுக்கு இப்படி கிளாஸ்னா இது அது என்ன தலைப்பு எடுத்துக்கிறோமோ அதை பத்தி பேசுவாங்க. சரி, அதே மாதிரி ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஆஹ் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் வரல. சோ அந்த விஷயத்துக்காக அதை டெஸ்ட் பண்ணி காட்டுவாங்க இல்லையா? நம்ம ஒரு ஃப்ரிட்ஜே வாங்குறோம்னா மேனுவலா அதை இப்படி இப்படி ஒர்க் பண்ணலாம், அதுல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வருவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்க போன் அப்படின்னாலே அதுல இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அது இத்தனை மாடலு, நீங்க இப்படி இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துடுறாங்க. சோ நீங்க அதை பார்த்துட்டு நம்ம ஒரு கடையில கூட போனா கூட நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்குறோம். சோ இங்க எதுக்காக இப்படி குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு எதுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த உலகமே என் குடும்பம். இந்த குடும்பத்துல ஃபர்ஸ்ட் நம்ம அன்பு செலுத்துறோம் இல்லையா? அந்த அன்பானது விரிஞ்சு எல்லாருக்கும் அப்படியே அதே மாதிரி அதே சமமோட எல்லாருக்கும் விரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு குடும்பம்ன்ற கட்டமைப்பு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நாம இந்த குடும்பத்துக்குள்ளேயே சிக்கிட்டு அந்த செல்ஃபிஷ்ன்ற அந்த தன்மை ஜாஸ்தியாகி, இது என் குடும்பம், அடுத்தவங்க எல்லாம் எப்படியோ போயிட்டு போறாங்க, அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ன்ற மைண்ட் செட் முதல்ல அப்படி கிடையாது. ஆனா நாளடைவுல இப்ப அது வளர்ந்து வளர்ந்து இன்னும் வேற லெவலுக்கு போயிருச்சு. நான் அப்படின்ற லெவலுக்கு போயிருச்சு. சோ இதுதான் இங்க சொல்றாரு. குடும்பம் உறவு அப்படின்னு எல்லார்கிட்டையும் அந்த காட்டக்கூடிய அன்பு உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுறதுக்கான உனக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த குடும்பம்ன்ற கட்டமைப்பு. சோ இங்க காட்டுற அன்பு எல்லாத்துக்கிட்டையும் அந்த அன்பை காட்டுறதுக்கு அது அந்த விருப்பத்தை அது கொண்டு போகும். சோ அதுதான் எல்லாரையும் அந்த நட்பாகும், அந்த சிறப்பை உண்டாக்கும். சோ இது வரைக்கும் நமக்கு குடும்பம்னா ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, குட்டிய போடுறோம், அது 4 குட்டிய போடுது,
அவ்வளவுதான். என்னத்துக்கு வாழ்றோம்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறது தானே நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, தின்னன்ற ஒரு விஷயம் இருக்கும். வர்றவங்களுக்கு யாரு என்னன்னு கூட இருக்காது. வந்து அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு படுத்துட்டு அந்த படுக்கிறவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து சாப்பாடு வரும். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளு. யார் சொல்லிட்டு போனா? பூங்குன்றனார், கணியன் பூங்குன்றனார் சொன்னார் இல்லையா? அவ்வளவுதான். ஒரே லைன்ல முடிஞ்சிருச்சு. இதுதான் கான்செப்ட். சோ அந்த தகுதிய நாம வளர்த்துக்கணும்ன்றதுதான் இந்த மாதிரி ஒரு மனித பிறவியை கொடுத்து நீ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல போய் நீ வாழ்ந்துட்டு அது என்ன அப்படின்னு டேஸ்ட் பண்ணினா இன்னும் அதை அப்படியே விரிவாக்கணும் அப்படின்றதுக்காக நீ போய் ட்ரைனிங் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு இங்க அனுப்புறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? அதையே ஒரு டூலா வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டா போறோம். ஓகேயா? இதுதான் இந்த பசு பதிபாசம் அப்படின்ற கான்செப்ட்லயும் வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதையெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். நம்ம இதுக்குள்ள போலாம். மனத்தை இன்னைக்கு அலசி ஆராயலாம். மனம் அப்படின்ற அமைப்பு புரியணும் அப்படின்னாலே நாம இந்த பௌதீக அமைப்பு இருக்கு இல்லையா? அதாவது பௌதீக அமைப்புல வந்து ரெண்டா பிரிச்சிடலாம். என்னத்தை ரெண்டா பிரிக்கலாம்? உயிருள்ளது, உயிரில்லாதது. உயிருள்ளது ஜட பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு உயிர் இல்லையோ அதுக்கு ஜட பொருட்கள், எதுக்கு உயிர் இருக்கோ அதெல்லாமே உயிர் உள்ள பொருட்கள். அது ஓரறிவு உயிரா இருக்கலாம், இரண்டறிவு உயிரா இருக்கலாம், அதுவும் உயிர் தானே. சோ இப்படிதான் வந்து அந்த பௌதிக அமைப்பு இருக்கு. இந்த கல்லு, மண்ணு, இது எல்லாமே இங்க வந்து ஜட பொருட்கள் அப்படின்றது. உயிருள்ள பொருட்கள் அப்படின்றது இங்க ஓரறிவு தாவரத்துல இருந்து அப்படியே டெவலப் ஆகி புழு, பூச்சி, வண்டு, ஊர்வன, பரப்பன, இந்த மாதிரி அத்தனையுமே வருது. சோ இதுதான் வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இந்த எவல்யூஷன் சொல்லுவாங்க. அது பாருங்க, சயின்ஸ் படியும் அது எப்படி பரிணாமம், அதோடைய வளர்ச்சி, அந்த ஓர் அறிவு எப்படி பரிணாமித்து 6 அறிவு வரைக்கும் போகுது அப்படின்றதையும் நீங்க சயின்ஸ் வழியாவும் நீங்க பார்க்கலாம். சரி, இது இந்த மாதிரி இந்த ஒவ்வொன்னுக்கும் அறிவு, ஆற்றல் அப்படின்ற 2 விஷயம் தேவை. ஓகேயா? அதாவது சக்தியும் தேவை, அறிவும் தேவை. இங்க அறிவுன்றது எது? அறிவுன்றது எது அப்படின்னா இங்க இருப்பா இருக்கக்கூடிய சிவம். இங்க ஆற்றல் அப்படின்றது சக்தி. சோ சிவமும் சக்தியும் இருந்தாதான் அது உயிருள்ள பொருட்கள். ஓகேயா? இதுதான் ஆன்மீகம். சிம்பிளா நீங்க ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு இப்ப நாங்க கேள்வி கேட்கிறேன் இல்லையா? அது மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா சொல்லிடலாம். ஈஸியா இந்த இது சொன்னாலே போதும். அதுக்கு மேல அதை விளக்க சொன்னாங்கன்னா இதுக்குள்ள எல்லாம் நிறைய போய் நம்ம நிறைய விஷயங்கள் அனுபவிச்சு கேட்டு அப்படின்னாதான் அது விளக்க முடியும். ஆனா நாம புரிஞ்சுக்கிறதுக்கான இது என்னன்னா இதுதான். சோ இறைவனோட படைப்புல சிவனும் சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் உலகம். ஓகேயா? அதாவது இந்த சிவமும் சக்தியும் தான் ஒரே மாதிரி இருக்கிறப்பதான் அந்த இயக்கம் அப்படின்ற ஒரு இதே வந்து இயங்க ஆரம்பிக்குது. அந்த இயக்கமே அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த ஜட பொருட்கள்ல இந்த கல்லு, மண்ணு, அதுக்கப்புறம் என்ன இந்த மலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஜட பொருட்கள்ல அங்க என்ன இருக்கு அப்படின்னா ஆற்றல் இருக்கு. உள்ள அதுக்கு ஆற்றல் இருக்கு. ஆனா அறிவு இல்லை. சோ அது செயல்படாம இருக்கு. அதுக்கு எப்ப அறிவு வருதோ அது செயல்பட ஆரம்பிக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தாவரம் அப்படின்ற ஒரு ஓரறிவுல ஓரறிவு அதுக்கு கிடைச்சோன்னு அது என்ன பண்ணுது? வளர ஆரம்பிக்குது. அது வளர்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அதுவா எடுத்துக்குது. ஓகேயா? இந்த பக்கம் வளர்றதுக்கு அது நல்ல கிளைய விரிக்கணும்னா அந்த அறிவு அதுக்கு எங்க இருந்து வருது? நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். ஏதாவது அங்க இடிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா
அது ஒரு மாதிரி வளைஞ்சு போகும் அதோட வளர்ச்சி. இதெல்லாம் கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? கவனிக்கணும் நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, எல்லாத்தையும் கவனிங்க. ஓகே. சோ அந்த ஓரறிவு, அதுக்கு அப்ப அறிவு இருக்குன்றது தானே தெரியுது. அப்படியே வளைஞ்சு போகும். அப்ப அங்க அங்க போய் முட்டினோம்னா நமக்கு வளர்ச்சி இருக்காதுன்றதுனால அது அங்க முட்டாம அப்படியே அது அதோடைய கிளைகளை வேற மாதிரி வேற டைரக்ஷன்ல அது கொண்டு போயிடும். சோ அந்த ஓரறிவுக்கு அதுக்கான இது வந்து அப்படி செயல்படுது. அங்க அதுக்கு ஒரு அந்த ஓரறிவு கிடைச்சோட அதுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் அதுகிட்ட உண்டாகுது. அது வளர்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நடக்குது. அந்த உயிர் சக்தி தான் அந்த இயக்கத்திற்கு காரணமாக இருக்கு. ஆனா அது மட்டும் போருமா? போராது. அது மட்டும் போறவே போராது. ஏன் அப்படின்னா அதுக்கான அறிவும் வேணும். அந்த தாவரத்துக்கு ஒரே ஒரு அறிவு இருக்கிறதுனால தானே அதால வந்து அப்படி பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அது பாட்டுக்கு கல்லு மாதிரி எங்கேயாவது போய் முட்டிட்டு சரி நம்மளால இனிமேல வளர முடியாது அப்படின்ட்டு அப்படியே முடங்கிடும். ஆனா வேற டைரக்ஷன்ல வளர முடியும் அப்படின்ற ஒரு அறிவு அதுக்கு இருக்கிறதுனால அது வேற டைரக்ஷன்ல அது போகுது. சோ இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சக்தியும் சிவமும் சேர்ந்தாதான் ஒரு விஷயம் இயங்கும். அதுபடிதான் இந்த உடல் இயங்குது, எல்லா உயிர்களும் இயங்குது. அந்த அதுக்கான மட்டத்துல அது இயங்குது. மனுஷன் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான் இல்லையா? சயின்ஸ் ரிலேட்டடா நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான். நல்ல இப்ப ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தானே நிறைய இருக்கு. கொஞ்சம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காரு, அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் தான் அப்ப ஜாஸ்தி இருக்கும். இப்ப இருந்த இடத்துல இருந்தே அத்தனையும் ஆப்ரேட் பண்ணக்கூடியது மாதிரி, ஏன்னா நேரம் கிடையாது, அப்படி போயிட்டு இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி இப்ப கண்டுபிடிப்பு இருக்கு. சரி, இப்ப ரெண்டுமே பார்க்கலாம். நம்ம ஒரு கார் பார்க்கலாம். கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார் வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அதை பொருத்தி ரெடியா இருக்கு. அது இயங்குமா? இயங்காது. அதுக்கு அப்ப என்ன வேணும்? ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் புத்தம்புது காரு பல 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 மின்னுது, அவ்வளவுதான், தொட்டா பறக்கும். ஆனா அது இயங்க மாட்டேங்குது. ஏன் இயங்க மாட்டேங்குது? அதுக்கு அங்க ஆற்றல் இல்லை. ஏன் ஆற்றல் இல்ல? அதுக்கு தேவையான ஆற்றல் பெட்ரோலாவோ டீசலாவோ ஏதோ ஒண்ணு போட்டாதானே அது இயங்கும். சோ அதுவும் போட்டாச்சு. ஆனாலும் திரும்பவும் அது அந்த ஆற்றலும் வந்துருச்சு. ஆனாலும் அது திரும்பவும் இயங்கல. ஏன் இயங்கல? வெளியில இருந்து அதை இயக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவையா இருக்கு. அதுதான் மனிதன். சோ அப்ப அந்த கார்ல உட்கார்ந்து அந்த மனுஷன் அப்புறம் என்ன பண்றான்? கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணி அது தனக்கு நான் எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அங்க போறது. அது என்ன ஸ்பீடுக்கு வேணுமோ என்ன ஸ்பீட்ல அதோடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை அழகா அவன் இயக்குறான். அதே மாதிரிதான் இங்க வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வீட்டுல வாங்கி வச்சிருக்கோம். டிவி, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் என்ன மொபைல், எல்லாமே இருக்கு. எல்லாமே புத்தம் புதுசு. ஆனா எலக்ட்ரிசிட்டி இல்ல, ஏதாவது இயங்குமா? இயங்காது. சரி, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்கு, ஆனா எந்த பொருளும் இல்லை. அதுல ஏதாவது யூஸ் இருக்கா? ரெண்டுமே யூஸ் கிடையாது. சோ அங்க அறிவும் தேவையா இருக்கு, ஆற்றலும் அங்க தேவையா இருக்கு. ரெண்டுமே கரெக்டா இணைஞ்சாதான் அங்க இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெறும். சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு படைக்கப்பட்ட பொருள் அது இயங்குறதுக்கு ரெண்டு தேவையா இருக்கு. என்னென்னது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அறிவு, அதுக்கப்புறம் ஆற்றல்.
அது ரெண்டுமே இல்ல அப்படின்னா அது எதுவுமே இயங்காது தானே. அது கல்லு மண்ணு அந்த மாதிரிதான் அது பாட்டுக்கு கிடக்கும். அதுக்கு பேரு தானே ஜடம் மாதிரி நிக்கிறான் பாரு. அந்த எதுவுமே இயங்காம இருக்கிறதுக்கு பேர் என்னது? அதுதான் ஜடம். சோ இது காருக்கு எரிபொருள் போட்டாதான் அது இயங்குது. ஆற்றல் இருக்கு ஆனா அறிவு இல்லை. அதே மாதிரி மனுஷன் அவன் அறிவை வச்சு அந்த காரை ஓட்டுறான். அறிவு தேவையில்லை அப்படின்னா அங்க அது அதுக்கு பேர் ஜட பொருள். ஸோ மனுஷன் அப்ப மனுஷன் இயங்குவதற்கு என்ன வேணும் அப்படின்னா உயிர் சக்தி. அதுக்கு உயிர் சக்தியான அந்த ஆற்றல் தேவை. அப்ப அவனுக்கு அறிவும் தேவை. சோ இதுதான் இதுல இருக்கிற நுட்பமான ஒரு விஷயம். அறிவும் ஆற்றலும் இருந்தா மட்டும்தான் மனுஷன் இயங்க முடியும். ஆனா அவனுக்கு இந்த அறிவும் ஆற்றலும் இருக்கிற வரைக்கும் இந்த நார்மலா இப்ப அந்த 5 அறிவு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுங்களுடைய வேலையை சாப்பிடும், இன்டேக்கு, இன்கமிங் அவுட் கோயிங், இது மாதிரி மட்டும்தான். அதுக்கப்புறம் குட்டி போடுறது, இது இது மட்டும்தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க மனுஷன் அப்படின்னு ஒரு பிறவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான், நிறைய விஷயங்கள் ஆராயிறான். நிலா எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதோடைய ஹைட் வெயிட் என்ன, அதுக்குள்ள வந்து தண்ணி இருக்கா இல்லையா, மண் இருக்கா இல்லையா, அங்க வீடு கட்டலாமா, சென்ட் என்ன விலை, எதை எடுத்தாலும் ஆராய்ச்சி. எப்படி ஆராய்ச்சி பண்றான்? அப்ப அதனுடைய உள்ள பூந்து ஆராயணும். அப்ப இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய அறிவு ஆற்றலோட இந்த பரிணாமமும் ஒரு வளருது இல்லையா. அந்த மூளையானது ஒரு பரிணாம வளர்ச்சியோட அவனை எப்படி ஒரு மரமானது அந்த செடி கொடியானது ஓரறிவை வச்சு அது வளர்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அது ஏற்படுத்திக்குதோ, அதே மாதிரி மனுஷனும் அவனுடைய மூளையை வச்சு அவன் தேவையானதை தெரிஞ்சுக்கிறான். அவன் அவன் இயங்கறதுக்கு தேவையானதை கொண்டு வரான். ஆனா இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் அத்தனைக்கும் அவனுக்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் தேவையா இருக்கு. அதுதான் மனம். அவன் சுய பிரகாசம் கொண்ட ஒரு பொருள் மனிதன். ஓகேயா. அந்த சுய பிரகாசம் அப்படின்றது எதுல இருந்தும் வந்து அவன் கூட ஒட்டுறது கிடையாது. அது இயற்கையான ஒரு விஷயமாக அவனுக்குள் இருக்கிறது. சோ அப்ப இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மனம்ன்ற ஒரு விஷயம் அங்க வருது. இப்ப குழந்தையா இருக்கிறப்ப எந்த குழந்தைக்காவது நீங்க மனம்ன்றது இருக்கான்னு கேட்டா மனம் வந்து பிறக்கிறப்ப இல்ல. ஓகேயா. அப்ப மனம் எப்ப உருவாகுதுன்னா அந்த மூளை வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிக்கும் இல்லையா. நிறைய இந்த வளர்ச்சி அடையாது. அதோடைய ஒவ்வொரு பரிணாமத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சியில அப்படியே மனம் லைட்டா பெருசாயிட்டு இருக்கு. அப்ப மூளை அதோட கட்டளைப்படியும் இயங்குது. சோ இப்படிதான் இருக்கு. அதாவது முதல்ல வந்து பட்டன் போன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வேற பட்டன் போன்ல கொஞ்சம் அப்படியே நம்ம எல்லாரும் ஒரு இது என்னது பிளாஷ்பேக்கு போற மாதிரி அந்த கொசுவத்தி சுருட்டுற மாதிரி எல்லாரும் அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பாருங்க. பட்டன் போன் வச்சிருந்திருப்போம், லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டுவோம். அதுல பெரிய ஆப்ஷன்ஸே இருக்காது. நம்ம அதுல எல்லாம் நம்ம யூடியூப் பார்த்திருப்போமா, பேஸ்புக் பார்த்திருக்கோமா, வீடியோ பார்த்திருக்கோமா, எதுவும் கிடையாது. ஒன்லி போன் மட்டும். அவ்வளவுதான். வேணா கேம்ஸ் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச கேம்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, போன்ல வந்து ஆண்ட்ராய்டு போன்ல மல்டிமீடியா இருக்கு, நிறைய ஆப்ஸ் இருக்கு. என்ன வேணா நினைச்சா எங்க வேணா நீங்க கனெக்ட் ஆகலாம், யாரு கூட வேணா பேசலாம். அவ்வளோ இது இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு? மனிதன். சோ
மனிதன்றவன் அவன் ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவனே படைக்கப்பட்ட ஒரு ஹார்ட்வேர். சோ இங்க அறிவாற்றல் ஓர் அறிவாக தானே தொடங்குது அது. அப்ப அது 6 அறிவு மனுஷனா ஹைலி குவாலிஃபைடு ஒரு ஒரு ப்ராடக்டா அது மாறிக்கிட்டே வருது. ஓகேயா? எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேயா? அப்ப அந்த அதுதான் இந்த பிரபஞ்சம் உற்பத்தி பண்ண நிறைய இதுல மனுஷனா ஹை ஸ்பீடு, ஹை குவாலிஃபைடு, ஹை டெக்னாலஜி ஆன ஹார்ட்வேர். சோ அப்ப பாருங்க, அவன் என்ன பண்றான், அவனோட படைப்புகள் நிறைய விஷயம் எல்லாமே அவனை படைச்ச மாதிரியே அவன் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். அதுதான் நம்ம இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? இப்ப ஆண்ட்ராய்டு போன் நார்மலா நம்ம வச்சிருக்கிறது. ஆனா இன்னும் எவ்வளவு மாடல் எல்லாம் இருக்கு. ஆப்பிள் தான் லேட்டஸ்ட்ங்கிறாங்க. அதுவும் இந்த வருஷத்து மாடல், இப்ப மாடல். ஒரு தரம் கூட நான் பார்த்தேன், நிலாவை போன்ல இருந்து பார்த்தா ஏதோ பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி ஒரு டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கு. சோ அவன்கிட்ட இருக்கிற அந்த அறிவு அதுதான் சுய பிரகாசமானது. ஓகேயா? அப்ப இறைவனால் கண்டுபிடிக்கப்பட்டவன் தான் மனிதன். மனிதனோட மூளை பல மடங்கு அபரிமிதமான ஆற்றல். நாமெல்லாம் பயன்படுத்துறது, நான் என்ன சொல்லிக்கிறேன், இவ்வளோண்டு ஒரு கடுகுலையும் ஒரு சின்ன பீஸா தான் இருக்கணும். பட் அதுக்கு சக்தியும் ஜாஸ்தி. அதுக்கான நிறைய கண்டுபிடிப்புகள். அதுக்காக தான் அது எவ்வளவு பெரிய சைஸ். இவ்வளோண்டு ஒரு கடுகு சைஸே வச்சுட்டு போலாம் இல்லையா? நீ இவ்வளவுதான்ப்பா யூஸ் பண்ண போற, எதுக்கு இவ்வளவு பெரிய மண்டையில அவ்வளவு பெரிய மூளையை எதுக்கு வச்சு இடத்த அடைக்கணும்? அதுக்கு வேற ஏதாவது ஒரு பொருளை வைக்கலாமே. ஏன்? அவ்வளத்தையும் யூஸ் பண்ணணும்ன்றதுக்குதான். ஆனா நாம அந்த ஒரு கடுகளவு கூட தேவையான விஷயங்கள்ல யூஸ் பண்றோமானா இல்லைன்ற மாதிரிதான் இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள்ல தான் நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணி வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு உலகம். சோ இந்த மூளையோட தன்மைய என்ன ஆகுது அப்படின்னா, புழு பூச்சியிலயும் அது முயற்சி பண்ணுது. அதுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, மூளை. அது வச்சு அது பண்ணுது. ஆனா அங்கெல்லாம் அதால பண்ண முடியல. அதனாலதான் அது வளர்ந்து 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 அந்த பரிணாமிச்சு மனுஷனாக முயற்சி செய்யறப்ப மூளையுடைய தன்மை முழுசாக இயங்குது. இப்ப மனிதனோட அறிவாற்றல் எப்படி இருக்குன்னா எல்லையற்றதாக விரிகிறது. அப்படியே 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 என்ன வேணா நிலாக்கு போயிட்டு வர்றாங்க. இன்னும் என்னென்னமோ கண்டுபிடிக்க போறதா நமக்கு இன்னமும் தெரியாது. இன்னும் யுஎஸ்ல அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. சோ அப்படியெல்லாம் இருக்கு டெக்னாலஜி. சோ நிறைய நீங்களும் பார்க்கலாம். ரோபோட் ஒரு மனுஷன் ரோபோட் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். தன்னை மாதிரியே இயங்குறதுக்கு அவனால பண்ண முடியுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவனை மாதிரியே சண்டை போடுது, அவனை மாதிரியே கார் ஓட்டுது, அவனை மாதிரியே பாட்டு பாடுது. என்ன கொஸ்டின் கேட்டாலும் இதெல்லாம் எந்திரன்ல பாத்துட்டோம் இல்லையா? எந்திரன் 2லயும் பார்த்தாச்சு. இன்னும் அந்த ரோபோட் எவ்வளோ அதுக்கு கொஞ்சம் அந்த அறிவு தன்னால இது எல்லாமே ஃபீட் பண்ணது. ரோபோல ஒரு மனுஷன் அவன் என்னென்ன பண்ணுவானோ அதை எல்லாமே அதுக்கு ஃபீட் பண்றான். ஆனா அதுக்கு அந்த அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப அது தன்னால யோசிக்க ஆரம்பிச்சிருதுன்றதுதான் அந்த எந்திரனோட கதை. சோ இதுதான் மனுஷனுக்கும் மனுஷனால படைக்கப்பட்ட அந்த ரோபோட் அதுக்கும் உண்டான வித்தியாசம். ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க, அது ஒரு எந்திரம் தான். ஆனா மனுஷன் பண்ணக்கூடிய முக்காவாசி வேலைகளை அதால பண்ண முடியுது. அதை பண்ண வைக்க மனுஷனால முடியுது. அப்ப அவனுடைய அறிவாற்றல் எவ்வளவு இருக்கு.
நல்லா யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். மனுஷனோட மகத்தானது அந்த அறிவாற்றல். என்ன அதுதான் இந்த உலகத்துல அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது. அந்த அறிவு தான் உலகத்துல உயர்ந்த அறிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப மனிதன் அப்படின்றவன் யார் அப்படின்னா, இயற்கையால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உபகரணம். அவன் யாரு? அவன் தூய அறிவான சிவமாக இருக்கிறான். சோ அவனால் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் அவன் உயிரையும் அறிவையும் கொடுக்கிறான். நல்லா அப்படியே கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சோ இந்த ஆஹ் இந்த உலகம் அப்படின்றதுல கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்ல இயங்குறதுக்கு ஒண்ணு நம்ம ஏற்கனவே காருக்கு அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்கெல்லாம் பார்த்த மாதிரி ஒண்ணு எலக்ட்ரிசிட்டி தேவையா இருக்கு, ஒண்ணு இல்லைன்னா இந்த பெட்ரோல் டீசல் தேவையா இருக்கு. சோ அப்ப இத போட்டு அந்த காரையும் அவன் தான் கண்டுபிடிக்கிறான். அங்க இதுல உள்ள இருக்கிற அந்த பெட்ரோல், மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பெட்ரோல் டீசலையும் அவன் தான் கண்டுபிடிச்சு வெளியே எடுத்து அதை ஃபியூலா எல்லாம் யூஸ் பண்ணலான்றதையும் அவன் தான் கண்டுபிடிக்கிறான். அப்ப இங்க அவன் யாரு? நம்ம இதெல்லாம் போன 2 வாரமாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அவன் தாங்கிட்ட இருக்கிற அறிவையும் அதை கொடுத்து அதெல்லாம் இயக்குறான். சோ நல்லா பாருங்க, இந்த உலகம் யாரால இயக்கப்படுது? மனுஷனாலதான் இயக்கப்படுது. ஒரு குழந்தை வளர 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 அதோட மூளை வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஒரு சின்னதா பாக்குறோம், அது என்ன ஓடுது அப்படின்றத பார்க்கும். கொஞ்சம் ஒரு 5 வயசுல எப்படி ஓடுது அப்படின்னு அது உடைச்சு பார்க்கும். இல்லைன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு சவுண்ட் வருதுன்னா எப்படி அது சவுண்ட் போடுது அப்படின்றத பார்க்கும். சோ அதோட மூளை வளர வளர அதுக்கு அந்த குழந்தை வளர வளர அதோட மூளையும் சேர்ந்து வளருது. அப்ப இந்த அந்த குழந்தையோட குடும்பத்துல இருக்கிற பேரண்ட்ஸா இருக்கட்டும், இன்னும் க்ளோஸ் ரிலேஷன்ஸ், இவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை வாங்கி 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 அது என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த மூளையில அந்த ஸ்டோர் பண்ணி வைக்குது. சோ அப்ப அந்த மூளையில ஸ்டோர் பண்ணி வைக்குதா, அத ஆராய்ச்சி பண்றதுக்கு அதோடைய உடம்புல அதுக்காக தனியா கொடுக்கப்பட்ட 5 புலன்கள். என்னென்னது? கண், காது, மூக்கு, வாய், தோல். 5 புலன்கள் அதுக்கிட்ட கொடுத்திருக்காங்க. இத காரமா இருக்குமா? அந்த காரோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பாரு. இந்த காரோட சத்தமா இது எப்படி இருக்கும் பாரு. இது எல்லாமே அதுக்கு கண்ணு வழியா பாக்குறது எல்லாமே. ஒரு சாப்பாடு கொண்டு வர்றாங்க, இல்ல ஒரு பெட்ரோல் வாட வருது, மூக்குல கண்டுபிடிச்சிடலாம். சோ அதுக்கு 5 புலன்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 5 புலன்கள் வழியாக அதுக்கு ஏற்கனவே ஃபீட் பண்ணிருக்காங்க இல்லையா அவங்க பேரண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேஷன்ஸ், அப்புறம் இந்த சொசைட்டி, இது எல்லாமே ஃபீட் பண்ணிருக்காங்க. அதை எல்லாம் அதோடைய 5 புலன்கள் வழியாக அதை டெஸ்ட் பண்ணி பாக்குது. ஆமா ஆமா இவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டு அது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு அது அதோடைய மூளையில் சேமித்து வைக்குது. அதன் மூலம் அந்த குழந்தை இயங்குது. இந்த ஒரு கட்டத்துல ஏற்படுத்தப்பட்டதுதான் மனம். அப்ப மனம்ன்றது அது வரைக்கும் இல்லை. ஓகேயா? மனம் உண்மையில இருக்கா அப்படின்னா இருக்கு, ஆனா இல்ல. அந்த கான்செப்ட் தான். ஏன் இருக்கு ஆனா இல்ல அப்படின்னா, ஒரு கட்டத்து வரைக்கும் அந்த குழந்தை இல்லாமையே தானே இருக்கு. அப்ப ஒரு மனுஷனால இருக்க முடியும் அப்படின்றது தானே அங்க உண்மையா இருக்கு. ஆனா இந்த சொசைட்டி இது மூலமாக நிறைய பதிவுகள் அதுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அது எல்லாம் சேகரம் ஆகுது இல்லையா? அதுக்கு பேருதான் இங்க மனம். ஒரு சிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப எல்லாமே நிறைய விஷயங்களை
சேர்த்து வச்சுக்கிறதுக்கு வந்து சிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அதுதான் மனம் ஒரு மனுஷனுக்கு. சோ மனம் அப்படின்றது உண்மையில இல்ல, அறிவு மட்டும்தான் இருக்கு, உயிர் மட்டும்தான் இருக்கு. அந்த உடல் இயங்கிறதுக்கு உயிரும் அறிவும் மட்டும் இருக்கு. ஆனா அறிவானது உடல் வளர்றதுக்கு தனக்குள்ளேயே நிறைய சக்தியை உண்டாக்கி அது வளர்றதுக்கான அந்த செடி மாதிரி வந்து பரிணாமிக்குது. சோ உடல் வளர வளர அந்த சக்தி பலவிதமாக பரிணாமம் செய்யுது. அப்ப மனுஷ மூளை மனுஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படின்றதுதான் இங்க வெளியில இருந்து நிறைய விஷயங்கள் வாங்கி வாங்கி அது ஸ்டோர் பண்ணுது இல்லையா, அதுதான் இந்த விஷயங்கள், இல்ல விஷய சுகங்கள்னு கூட நீங்க வச்சுக்கலாம். அதோடைய அடிப்படையில் தான் மனம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மனம் அப்படின்றது இல்லாமதான் இருக்கு. ஆனா அந்த கொடுக்கப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில அந்த மனம் உண்டாக்கப்படுது. அப்ப உண்டாக்கப்பட்ட விஷயங்களை எப்படி காட்டி கொடுக்கப்படுதோ அதன்படிதான் அந்த குழந்தை, அந்த இல்ல குழந்தையா இருக்கிற அந்த மனுஷன் வளர்ந்துடுறான் இல்லையா, அந்த மனுஷன் அவனை டியூன் பண்ணிக்கிறான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில வளருதுன்னா, நீ முஸ்லீம். இப்ப ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஏதோ ஒரு ஏஜ்ல வந்து இந்த சுன்னத் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நீ தலையில வந்து இப்படி குல்லா போகணும் போட்டுக்கணும், இத்தனை வேலை தொழணும், தொழுகை செய்யணும், நீ இப்படி இப்படி அவங்களுடைய இதுல இருக்கும். அந்த தானத்துக்காக இத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு முஸ்லீமாகவே தான் முஸ்லீம் அப்படின்ட்டு அந்த மனசுல நிறைய விஷயங்களை பார்க்குது, நிறைய விஷயங்கள் அதுக்கு திணிக்கப்படுகிறது. அது மூலமாக நான் ஒரு முஸ்லீம் அப்படின்ட்டு அந்த எண்ணம் ஆழமா பதிஞ்சு அந்த குழந்தை ஒரு மனுஷன் ஆயிரும். அதே மாதிரி ஒரு ஹிந்துவோட வீட்டுல வளர்ற ஒரு குழந்தையும் ஒரு கிறிஸ்டின் வீட்டுல வளர்ற குழந்தையும் அந்தந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு ஹிந்து, தான் ஒரு கிறிஸ்டின், நம்ம அப்படி சர்ச்சுக்கு போகணும், நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லுமே அதை வச்சு அந்த மனுஷன் அவனை டியூன் பண்ணி அவனை வந்து டெவலப் பண்ணிக்கிறான். சோ அந்த மனுஷன் என்ன பண்றான் வளர்றப்ப அப்படின்னா, கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே லாஜிக் இல்லாம இருந்தா கூட தெரியறது கிடையாது. அது அப்படியே உள்ள வாங்கி ஸ்டோர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவனை டியூன் பண்ணிக்கிறான். இப்படிதான் நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தங்கள், ஆசிரியர்கள், இந்த சொசைட்டி எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்குது. அது உண்மைன்ட்டு பரிபூர்ணமாக நம்பி நம்ம அதுபடியே நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். ஆனா அதுல பெரும்பாலுமே உள்ள போய் பாக்குறப்பதான் அதுல பெரும்பாலுமே உண்மை கிடையாது. அந்த சொசைட்டி அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்களை மாத்தி 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 திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது புரிய வரும். சோ அது சரியாதான் இருக்கும். அது எப்படி எங்க அம்மா போய் சொல்லுவாங்களா, எங்க அம்மாவை பெத்த பாட்டி போய் சொல்லுவாங்களா, அவங்களுக்கு இதுல எல்லாம் சொன்னதுல என்ன அப்படின்ட்டு இந்த ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயத்த கூட வந்து அந்த குழந்தை எடுத்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி நம்ம கிட்ட திணிக்கப்பட்ட விஷயங்கள் தான் மனமாக உருவெடுக்குது. இப்படிதான் இந்த மதங்கள், சமயங்கள், நிறைய கோட்பாடுகள், நிறைய விஷயம் எல்லாமே நமக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி திணிக்கப்பட்டதுதான். அதை உள்வாங்கி 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 அதுதான் நானு அப்படின்னு நம்பி இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் ப்ரோக்ராமும் செய்யப்பட்டு இருக்கு. சோ மத்தவங்களால கொடுக்கப்பட்ட விஷயங்களோட அடிப்படையில தான் நானும் நான் அப்படின்ற நான் நான் அப்படின்றத அப்ப அந்த மனுஷன் என்ன நம்புறான், நான்ன்றது உடல். சரி, ஒரு மனுஷன் நான்ன்றத உடல் நம்புறான், ஒரு மனுஷன் ஆன்சே கிடையாது, இந்த உடல் இல்லைனாலும் உடல் இருந்தா செயல்படாம இருந்தா கூட என்னோட அறிவு செயல்பட்டு நான் வந்து அறிவு தான்
அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஒருத்த வந்து இல்ல இல்ல எண்ணங்கள் தான் நானு. ஒருத்தவங்க நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் வந்து கலெக்டர், நான் வந்து டாக்டர், நான் வந்து வேற லெவல், அவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம். இங்க என்ன ஒரு இது அப்படின்னா, உண்மை டோட்டலாக மறைக்கப்படல, அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான். நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு கோயில்கள் எல்லாம் இந்த தாழ்த்தப்பட்டவங்க வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த கோயிலையே இழுத்து மூடிடுறாங்க. தேவர் மகன் பார்த்திருப்போம். அப்ப இது எல்லாம் யாரு உண்டாக்குனது? சோ இது எல்லாம் உண்மை கிடையாது, எல்லாமே வேற விஷயம். ஆனா இங்க நிறைய விஷயங்கள் திணிக்கப்பட்டு திணிக்கப்பட்டு அதுதான் உண்மைன்னு எடுத்துட்டு போய் அது வேறையாக கொடுக்கப்பட்ட விஷயத்த நம்ம வேற வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த மனசு எப்படி இயங்க ஆரம்பிக்குது? ராங்கா தானே இயங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு ஃபீடான விஷயம் அந்த மாதிரி. ஓகேயா? இவ்வளோ விஷயம் ஒருத்தனால படைக்கப்பட முடியுதுன்னு சொல்றோம். அத பண்றான், இத பண்றான், என்னென்னவோ பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் திரும்பவும் இந்த ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள வந்து நிக்கிறோம். இது மனசு பெருசாகணும்ன்றது அங்க கிடையாது. யாருன்றது அந்த மனுஷனுக்கு மறந்து போயிருச்சு, மறைக்கப்பட்டுருச்சு. சரி, இதுக்கு ஒரு கதைய பார்க்கலாம். ஓகேவா? ஒரு மந்திரவாதி, அவனுக்கு பொழப்பு வந்து ஓடல. அதனால கொஞ்சம் ஒரு 10 15 ஆடு வாங்குறான் இருந்த காசுல வச்சு. சரி, இனிமேல ஒரு ரெகுலரா ஒரு தொழில் வேணும். அது குட்டி போட்டு குட்டி போட்டு அத வந்து கசாப்பு கடையும் ஒரு பக்கம் போட்டு விக்கிறான். விக்கலாம் அப்படின்ற முடிவெடுத்து பண்றான். அவன்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் காசு கம்மியா இருந்த காசுல ஆடெல்லாம் வாங்கிட்டான். அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, கொஞ்சம் வளர வளர அவன் அந்த ஆட்டை மேய்க்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆள் தேவையா இருக்கு இல்லையா? அப்ப ஒரு ஆளை வச்சு அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவனுக்கு சாப்பாடு போடணும், அவனுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னா, அந்த போன ஆடு எல்லாமே ஆஹ் ஒரு மாதிரி இவங்கிட்ட பயந்து ஏதோ இப்போ இத்தனை ஆடு வச்சிருக்கா. இப்போ ஒருத்தவங்க ஒரு காசு கொடுக்க எனக்கு ஒரு ஆடு வேணும் அப்படின்னா அவன் கொடுக்கதானே செய்வான். இல்ல எனக்கு ஒரு 10 கிலோ கறி வேணும், நாளைக்கு காலையில எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடை மத்த ஆடுகளுக்கு கண்ணு முன்னாடியே தானே வெட்டுறாங்க. அப்ப அந்த ஆடுகள் மனசுல எல்லாமே ஒரு பயம் உண்டாயிருச்சு. என்ன பயம்னா, அப்ப நாளைக்கு நம்மளையும் தானே வெட்டுவான் அப்படின்ட்டு. அப்ப இவனுக்கு 2 விஷயம். ஒண்ணு, இத ஒழுங்கா கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த அளவுக்கு பினான்சியல் கிடையாது. சரி, ஓகே. 2வது, அந்த ஆடே போயிட்டு அதுவாவே வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்றான். சோ ஒவ்வொரு ஆடையும் கூப்பிட்டு அது காதுல உபதேசிக்கிறான். என்னன்னு, இங்க பாரு, நீ வந்து ஆடு கிடையாது, நீ மனுஷன். தெரியுதா? நீ மனுஷன். உன்னால நினைச்சபடி இயங்க முடியும். அந்த மனுஷனுக்கு உண்டான குவாலிட்டிய அத சொல்லி 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 அப்ப ஒரு கட்டத்துல இந்த ஆடும் தான் மனுஷன்னு நம்ப ஆரம்பிச்சிருது. ஆனா அது ஆடுதான். ஆனா அதோடைய மனசுல அவன் மனுஷன் ஒரு ஆட்டுக்கு விதைக்கணும். ஒரு நீ நீ பெரிய பலசாலி, நீ அதுவாக்கும் இதுவாக்கும். ஒரு ஆட்டை புலி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டையும் அவன் மெஸ்மரைஸ் பண்ண மாதிரி அது மனசுல அது வேற ஆடு கிடையாதுன்ற மாதிரி அதுவும் நம்மள மாதிரியே லாஜிக்கே இல்லாம கிளீனா நம்ப ஆரம்பிக்குது. ஆனா அவனுக்கு தேவையான்றப்ப அதுங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஆட்டையும் வெட்டதான் செய்யணும். ஆனாலும் அந்த ஒவ்வொரு ஆடும் வெட்டப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும்
நான் ஆடு கிடையாது, நான் மனுஷன். அவன் என்னெல்லாம் வெட்ட மாட்டான். நான் சிங்கம். அவன் ஆட்டை கறியாக்கி விக்கிறான். நான் சிங்கமா இருக்கிறப்ப சிங்க கறி அவன் கொடுப்பான். நான் சிங்கம். சோ இப்படிதான் ஒவ்வொருத்தரும் தான் யாருன்றது தெரியாம அந்த உள்ள திணிக்கப்படுற விஷயங்களை வச்சு தான் இன்னார் அப்படின்ட்டு ஏமாந்து போகிறோம். ஓகேயா?